அந்த ஜோதிங்கிறது இறைவனை அருவமாகவும் உருவமாகவும் உருவமாகவும் சொன்ன பெரியவங்க உருவமாக சொன்னதுதான் ஜோதி. ஆக அது ஜோதி அருவமா இல்லை, உருவமா இல்லை, அது ரூபம். அதனால அந்த ரூபத்துல தான் அதுதான் லிங்கம். ஒரு வகையில ஜோதி, அதே தான் நமக்கு லிங்கம், அடையாளம். இன்னைக்கு நமக்கு லிங்கம் ஆவடையோட நம்ம வச்சு வழிபாடு பண்ணக்கூடியது உருவம் தான். வேல் உருவம் தான். அதனால அருணகிரிநாத பெருமான் வேலை வச்சிருந்தார். ஆக இந்த வழிபாடு நமக்கு இப்ப நமக்கு இருக்கு வேதத்துல நமக்கு அதைத்தான் அக்னி மீலேன்னு தான் அதை ஆரம்பிக்குது. அப்பர் பெருமான் தன்னுடைய தேவாரத்துல முந்துரை தேவர் கூடி முறை இருக்கு சொல்லி எந்தை நீ சரணம் என்று அங்கு இமையவர் பரவி ஏத்த சிந்தையுள் சிவமதானார் திருச்செம்பன் பள்ளியாரேன்னு நமக்கு திருச்செம்பன் பள்ளியில் உள்ள பாடல்ல தேவாரத்துல நமக்கு அதை சொல்கிறார். அந்த வகையில நம்முடைய வழிபாடு ஆதியிலிருந்து அக்னியில தான் நமக்கு தொடங்கும். இப்போ பின்னால மணிவாசக பெருந்தகையும் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியைனார். பின்னால வந்த வடலூர் ராமலிங்க சுவாமிகள் நமக்கு அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதிங்கிறது எல்லாமே நமக்கு எல்லாம் அக்னியை அடிப்படையாக கொண்டது. பொதுவாக சுவாமியினுடைய மந்திரத்தில் 7 கோடி மந்திரங்கள் அது அக்னியினுடைய அம்சமாக நமக்கு பட் அதெல்லாம் சுவாமிகிட்ட நீங்கள் விளக்கம் கேட்டுக்கிடுங்க. என்ன கும் ஸ்வதா ஸ்வாகா அப்படின்னு நமக்கு அந்த 7 கோடி மந்திரங்கள் இருக்கு. இந்த மந்திரத்தில் என்ன கிடைக்கி அப்படிங்கிறத பட்டினத்தாரு நீற்றை புனைந்தென்ன நீராட போயென்ன நீ மனமே மாற்றி பிறக்க வகையறிந்தா இல்லை மாமரை நூல் ஏட்டில் கிடக்கும் 7 கோடி மந்திரம் என்ன கண்டாய் இன்னொரு பாடல்ல நமக்கு தெரிவிக்கிறார். இந்த மந்திரங்கள் ஜபிக்கிறதுனால நம்முடைய கீழான பிறவி ஒரு மேலான பிறவி ஆகுங்கிறது தான் இந்த பாடல்ல நமக்கு பட்டினத்தார் தெரிவிக்கிறார். அது அந்த காலத்துல தீட்சை அப்படின்னு சொன்னார். இருபிறப்பாளன் துவஜன் அப்படிங்கிறதும் அந்த 2வது இதைத்தான் அவர் சொல்றார். ஆக இந்த மந்திரங்களை முறையாக சொல்வதனால ஒருவங்களுக்கு ஒரு மேலான நிலை. அவன் தெரிஞ்சு சொன்னாலும் சரி, தெரியாம சொன்னாலும் சரி. இதுக்கு என்ன பிரமாணம் இருக்கு? இப்படி தெரியாம சொன்னா அது தாறுமாறுன்னு எங்கேயாவது உங்களை இழுத்துட்டு போயிடாதான்னு நீங்க கேட்கலாம். ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் ஓதி 5 எழுத்து உணர்வார்கட்கு பேதமின்றி அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர் மார்ப்பரரே அப்பர் சுவாமிகள் நமக்கு அறுதியிட்டு சொன்னார். வாரியார் சுவாமிகள் சொல்ல வரும்போது இது லோயர் வாக்கு இல்லை, இது அப்பர் வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக நமக்கு பிரமாணமாக இருக்கிறது. ஆக அந்த வகையில ஒரு உயர்ந்த அருளாற்றலை நம்ம உள்ளங்கையில வச்சுக்கிட்டு நாடும் நகரமும் நற்றிரு கோயிலும் நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோம். சுத்துறது கூட குற்றம் இல்லை. சுத்தும் போது ஒழுங்கா மந்திரத்தை சொல்லிக்கிட்டே சுத்தினோம்னா அது ஒரு பெரிய உங்களுக்குரிய ஒரு அருள் நலங்களை தரும் என்று சொல்லி இந்த வகையில அருணகிரிநாத பெருமான் நாதபிந்துன்னு தொடங்கின பெருந்தகை ஈதலும் பல கோலால பூசையும் ஓதலும் குண ஆச்சார நீதியும் ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத ஏழ்தளம் புகழ் காவேரி ஆழ்விளை சோழமண்டல மீதே மனோகர ராஜ கம்பீர நாடாளும் நாயக வயலூரா ஆதரம் பயில் ஆரூரர் தோழமை சேர்தல் கொண்டு அவரோடே முன்னாளினில் ஆடல் வெம்பரி மீதேறி மா கையிலையில் ஏகி ஆதி அந்த உலா ஆசு பாடிய சேரர் கொங்கு வைகாவூர் நன்னாடதில் ஆவினன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளேன்னு அந்த திருப்புகளை பூர்த்தி செய்கிறார். ஆக இறை வழிபாடோடு ஈதலும் பல கோலால பூசையும் ஓதலும் குண ஆச்சார நீதியும் ஈரமும் குரு சீர்பாத சேவை
இது நாம பெற வேண்டிய பண்பு நலன்கள். இதை நம்ம எடுத்த எடுப்புலயே நாம எப்படி பயிற்சி கொள்றதுங்கிறது நம்ம நினைச்சா கூட திருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய பாடல்ல நமக்கு ஒரு ஆறுதலான ஒரு குறிப்பு கொடுக்கிறார். கொள்வாரேனும் குணம்பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவராயிடின் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பரால் நல்லார் நாமம் நமச்சிவாயவே. நம்ம பெரும்பெரும் அருங்குணங்களை பயிலாட்டாலும் சில தீய செயல்கள் நம்மள்கிட்ட இருந்தாலும் இறைவனுடைய திருநாமத்தை நாம் இடையறாது ஜபிக்க ஜபிக்க நம்முடைய அந்த தீவினை பயன்கள்லாம் நீங்கி நல்வினை பயன்கள் ஓங்கும். உங்களுக்கு எல்லா விதமான நலன்களும் உண்டாகும் என்று சொல்லி, வினைப்பகை அறுப்பவன் நினைத்தது முடிப்பவன் மனத்துயர் கெடுத்தனை வளர்த்தருள் கிருபை கடல் வேளன் வாய்த்த திருப்புகள் கற்றவர் சீலமேத்திய சித்த பிரசித்தரே என்று நமது அருணகிரிநாத பெருமான் அருளுகிறார். ஆக உங்கள் எல்லோருக்கும் எல்லா விதமான நலன்களும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். திருச்சிட்டம்பலம்.